முதல்ல ஈமான் உள்ளவரை பார்த்து ஈமான் உள்ளவளை பார்த்து திருமணம் முடிக்கணும். அதுக்கு பிறகு அதில் திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டது இருக்கு. என்ன அனுமதி அப்படின்னு சொன்னால், அனுமதிக்காதது எதுண்டா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஒரே நேரத்தில் சகோதரிகளை திருமணம் முடிக்க இயலாது. ராத்தாவை முடித்து தங்கச்சியை முடிக்க இயலாது. ராத்தா அந்த மனைவி மரணித்தால் அல்லது விவாகரத்து பண்ணினால் தங்கச்சை முடிக்கலாம். ஆனால் சாட்சியையும் மகளையும் விட்டாலும் கல்யாணம் முடிக்கக்கூடாது. ஒருவேளை கல்யாணம் முடித்து அவள் தலாக் பண்ணிவிட்டு அவட ராத்தாட மகளை முடிக்கலாமான்னா முடிக்க இயலாது. சாட்சி மகளை விட்டாலும் என்ன செய்ய முடியாது, முடிக்க இயலாது. ராத்தா தங்கச்சை விட்டால் முடிக்கலாம். சாட்சி மகளை திருமணம், சாட்சியையும் மகளையும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்க முடியாது. பால்குடி சகோதரியை திருமணம் முடிக்கல. தெரியாதனமாக கல்யாணம் முடிச்சிருப்போம். பார்த்தா சின்ன வயசில் நம்மளோட அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்கும். தெரிஞ்ச உடனேயே அதை விட்டுடணும். இதுக்குத்தான் ஃபசகு என்று சொல்கிறது. நம்ம ஆக்கள் சொல்கிறல்லவா, ஃபசகு செய்கிறேன். பெண்ணு விவாகரத்து செய்தால் அதுக்கு பேர் நம்முடைய ஆக்கள் சொல்கிற ஃபசகு செய்கிறேன். ஆனால் உண்மையிலே அதுக்கு பேர் ஹுலா. ஆண் மனைவியை தேவையில்லைன்னு சொன்னால் தலாக், பெண் மனைவியை தேவையில்லைன்றால் ஹுலா. மார்க்கம் இவங்களை சேரக்கூடாது என்றால் அது ஃபசகு. அதாவது அவங்க 2 பேரும் விரும்பி கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்றுக்கிட்டு இருக்கக்குள்ளதான் தெரிய வருது 2 பேருக்கும் ஒரு ஆள் தாய்ப்பால் கொடுத்துருக்கண்டு. இது தெரிஞ்ச உடனே அன்பான மனைவியை விட்டுட்டு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்க வேண்டியதுதான். இது மார்க்க சட்டம். கல்யாணம் முடிச்சது பிறகுதான் தெரிய வருது இது நம்ம உம்மாக்கு தங்கச்சி, இப்படி ஒரு மகரமான ஒரு ஆள் அப்படி என்று தெரிய வருது. அப்போ அது ஃபசகு, விளங்கிட்டா? அப்போ இந்த உறவுகளை திருமணம் முடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதியான ஆள் இருக்குது. அதை நாம் சில நேரம் முடிக்காமல் இருக்கிறோம். அது ஆறுண்டா சாட்சி பெரியம்மாட புள்ள, சின்னப்பா பெரியப்பாட பிள்ளைகளை நாம தங்கச்சங்கிற. ஆனால் மார்க்கம்க்கு திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கு. சொந்த சின்னப்பட மகளை முடிக்கலாம், பெரியப்பட மகளை முடிக்கலாம், தாத்தாவும் தங்கச்சியும் சம்மந்தி ஆகலாம், அண்ணனும் தம்பியும் சம்மந்தி ஆகலாம், தப்பு கிடையாது. விளங்கிட்டா? நம்ம டாக்டர் சொல்லலாம் அது ஒரே ரத்தம். ஓ இல்லைண்டாரு சின்ன மாமியோட ரத்தமும் பாப்பாட ரத்தமும் உண்டு தானே, அதை பண்ணலாமா? அப்போ பாப்பாட தங்கச்சிட மகளை பண்ணலாமண்டா பாப்பாட தம்பிட மகளை பண்ணினா என்ன? நமக்கு விருப்பம் இல்லாட்டி விடணும். ஆனால் திருமணம் என்பது ஹலால். இதுக்குள்ள நாம் இதை மஹரமாக நடக்கப்படாது. அதாவது தங்கச்சி என்று சொல்லி கிளாஸுக்கு ஏற்றி கொண்டே விடப்படாது. அது மச்சான் உறவு தான், புரிஞ்சு கொள்ளணும். மகன் பிள்ளைய கொண்டே வகுப்பு கூட்டு போட்டு போட அம்பி என்று சொல்லுவா. யாருக்கிட்ட? தாத்தாட மகனுக்கிட்ட. அந்த தாத்தாட மகன்